சித்தம் போல என்னை நடத்துவே, உம் சித்தம் போல இயேசுவே, உங்க சித்தம் போல என்னை எத்தனை பேர் கேக்குறீங்க? உங்க சித்தம் போல. ஆமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். நல்லவரே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு. புதிய கிருபையால் புதிய கிருபையால் என்னை தாங்குகிறீர், புதிய வழியில் நடத்துகின்றீரே, புதிய கிருபையால். இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே இசையா, இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை ஆமென் ஆமென். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் சிறுமையானவனை சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே, சிறுமையானவனை. இது அதிசயம் அதிசயம். ஆமென், இது அதிசயம், இது அதிசயம், இது அதிசயம் அதிசயம் தானே, இது அதிசயம் அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. இயேசுயா, அன்பின் தெய்வமே, என்னை. எத்தனை பேர் சொல்றீங்க? நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏன் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. சொல்லுவோம், என் நினப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏசையா, என் நினப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை. சொல்லுவோம், அப்பா அம்மா நீங்க தான், அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் ஏசையா, அப்பா அம்மா நீங்க தான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். இந்த அன்புக்கு முன்னால வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம். நன்றி நன்றி ராஜா. என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் துள்ளுதையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை அவருடைய அன்பு நம்மளை நடத்தி வருகிறதா இருக்கிறது. நம்ம இந்த பாடலை நம்ம பாடுறோம், எத்தனை பேர் உணர்ந்து பாடிக்கிட்டு இருக்கீங்க? ஹல்லேலூயா. இந்த பாடலை எழுதினவர் அழகாக எழுதியிருக்காங்க, என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, எங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அடுத்தது, அப்பா அம்மா நீங்கள் தான், ஆறுதலும் நீங்கள் தான், ஆதரவு நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே.
சொல்றாரு, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் எப்படியா இருக்கான்? சின்னதா இருக்கான். அப்புறம் அந்த வானத்தை போல உங்க மனசு எப்படி இருக்கான்? பெருசா இருக்கு. ஆண்டவர் நம் மீது அன்பு வைத்து நம்மளை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு ரொம்ப பெரியது. அவரை ரட்சிக்க கூடாதபடிக்கு, நம்மளை விடுதலையாக்க கூடாதபடிக்கு அவருடைய கைகள் என்ன பண்ணவில்லைன்னா குறுகி போகவில்லை. கை மட்டும் இல்லை, மனசும் என்ன பண்ணலை? குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு, அற்புதங்களை செய்ய கூடாதபடிக்கு அவர் மனது, அவர் கை ஒரு நாளும் குறுகி போகவே இல்லை. அது பரந்த மனசாக இருக்குது. இந்த உலகத்தை காட்டிலும், ஹல்லேலூயா, எல்லாவற்றை காட்டிலும் அவர் அன்பு மிகவும் பெரியதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்மை நினைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அன்புக்கு முன்னால் எல்லாமே என்னதானா? எல்லாமே ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த பாடலை உணர்ந்து நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து இந்த பாடலை உற்சாகமாய் நம்ம சேர்ந்து பாடுவோம். உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால என் நினப்பாவே, என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஆமென், ஆமென். நினப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம். அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்த. சொல்லுவோமா? அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினப்பாவே இருப்பவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி, நன்றி ராஜா. என் நினப்பாவே இருப்பவரே. ஆமென். தாவீத நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. தானியேல நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. தாவீத நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. தானியேல நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் ஏசையா. ஆமென். அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு. சொல்லுவோங்க, அன்புக்கு, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். ஏசையா. உங்க அன்புக்கு முன்னால ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைச்சவரே, பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைச்சவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால சேர்ந்து சொல்லுவோமா? ஏசையா. உங்க மனசு பெருசுதான் ஏசையா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம். என் நினப்பாவே, என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம். ஏசையா, ஏசையா. நினப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா. நினைச்சாலே உள்ள சொல்லுதையா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை
அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், உங்க வானத்தை போல. ஏசையா உங்க அன்புக்கு முன்னால மனசு பெருசுதான். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரை துதிப்போமா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம். நன்றி நன்றி ராஜா. என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், வானத்து அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல மனசு பெருசுதான். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி அப்பா. அவர் அன்பு மிகவும் பெரியது, ஒரு இரக்கம் ரொம்ப பெரியது. ஹalleluya. நம் தேவனை ஆராதிக்கும் பொழுது அர்ப்பணிப்பு மிகவும் அவசியமானது. ஹalleluya. அதை விட ஹalleluya நாம் இன்னும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த முதலாவது கற்பனை, தேவனிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். ஹalleluya. உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு சிந்தையோடு, நம்முடைய முழு எல்லாத்தையும் முழுசாக நம்ம அவரிடத்தில் அன்பு கூறும்படியாக அவர் விரும்புகிறார். அரைகுறையாய் அல்ல, தழும்புகிறதாய் அல்ல. ஹalleluya ஹalleluya. முழுமையாய் அவரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? எத்தனை பேர் இந்த ஆராதனை வேலை அவரோட அன்பு கூர்ந்துட்டு இருக்கீங்க, அவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க? ஹalleluya. அதை விட முக்கியமானது, நாம் இன்னும் அவரை நேசிக்கணும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் அவர் எவ்வளவாய் நம்மை நேசித்திருக்கிறார் என்று நாம் தெரியாத பட்சத்திலே, அந்த அறிவு நமக்கு இல்லாத பட்சத்திலே நாம் அவரை ஆராதிக்க முடியாது. ஹalleluya. அவரை துதிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹalleluya. அவ்வளவாய் ஆண்டவர் நம்மளை நேசித்திருக்கிறார், நம்மிலே அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்? அன்பு கூர்ந்திருக்கிறார். ஹalleluya. அவர் நம்மை நேசித்தபடியால் நாம் அவரை நேசிக்கிறோம். நான் நேசிக்கிறதுனால அவர் என்னை நேசிக்கவில்லை, அவர் என்னை முந்தி நேசித்ததினாலே, அன்பு கூர்ந்ததினாலே. ஹalleluya. உலகத்தை அன்பு கூர்ந்து, ஹalleluya, இவ்வளவாய் அன்பு கூர்ந்து என்ன பண்ணாராம்? அவரே தந்தருளி. ஹalleluya. அவரே தந்து விட்டார். நம்மளே அன்பு வைத்ததினாலே அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து விட்டார். ஹalleluya. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் நாம் பலனற்றவளாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஹalleluya. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல், சொல்லுங்க, என்மேல், இருதயத்தில் கை வச்சு சொல்லுவோமா? தேவன் என்மேல், ஹalleluya, தேவன் என்மேல் வைத்த ஹalleluya தமது அன்பை விளங்க பண்ணினார். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எதற்குமே நம்ம தகுதியே இல்லை. நாம் சத்துருக்களாக இருக்கும் பொழுது, பிரியமில்லாத இருக்கும் பொழுது, நாம் ஒதுக்கப்பட்டவளாக இருக்கும், வெறுக்கத்தக்கவர்களாக இருக்கும் பொழுதும் ஆண்டவர் நம்மளை நேசித்தவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அந்த அன்பை எண்ணி ஒரு பாடலை கூட நம்ம சேர்ந்து பாட போகிறோம். என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாறிடா இம்மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அம்மா அன்பிதே. மாறிடா இம்மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இயேசுவின் மகா அன்பிதே,
சொல்லுவோமா? அதன் ஆழம் அறியலாம், இதற்கீடு இணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் ஹல்லேலூயா, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லை. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நேசன் என்றுன்னை தள்ளாமலே நேசனாக மாறிடவே. சொல்லோ, பாவியாக இருக்கையிலே. ஆமென் ஆமென் ஆமென். நேசனாக சேர்ந்து இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இயேசுவின் மகா இதற்கிடை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே. இயேசையா, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவர் நாம் வெறுத்த பொழுதும் அவர் நம்மை வெறுக்கவில்லை. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவின் மகா அன்பிதே, இதன் ஆழம் அறியலாகுமோ? இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இதற்கீடு இணை வேறு. ஆமென். இதற்கிணை ஏதும் ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தா ஆவலாய் அவரை சந்திக்க. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தா அவளாய் அவரை சந்திக்க. சேர்ந்து இயேசுவின் மகா, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அதன் நாளம் அறியலாகுமோ? இயேசுவின் மகா, இயேசுவே. ஆமென். இதற்கீடு இணை வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறு. நல்லவரே, இதற்கீடு இணை வேறில்லையே, இதற்கீடு இணை வேறு. நியாய விதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. நியாய விதி ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தை நம்மளை சாபத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அவரிலே அன்பு கூற புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலா. இயேசுவே, இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் நேரில்லையே, இதற்கீடு இணை வேறில்லை. சொல்லுவோம், இதற்கிணை ஏதும் வேறு. பயமதை நீக்கிடுமே,
யாவும் பாரினிலே சகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே. அன்பு ஒரு காலும் ஒழியாதே, பயம் அதை நீக்கிடுமே. தேவனுடைய அன்பு நம்முடைய பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஹல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு செலுத்த இயேசுவின் மகா அன்பிலே அதிநாளம் அறியலாகுமோ. இயேசுவின் மகா இசையா அதிநாளம் அறியலாகுமோ. இதற்கீடு இணை வேறில்லையே, இதற்கிணை ஏதும், இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறு. இயேசுவின் மகா அன்பிலே இதன் நாளம் அறியலாகுமோ. இயேசுவின் மகா அதன் நாளம், இதற்கிடு இணை வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே. ஆமென் ஆமென். இதற்கிணை ஏதும் வேறு இசையா, இதற்கிணை ஏதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உடைய அன்பை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்றாரு, அவருடைய அன்பு நம்மளை நெருக்கி என்ன பண்ணுதான், அவரை ஏவுகிறது. இந்த ஆராதனையில் எத்தனை பேர் அவருடைய அன்பு உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது? அநேக துன்பங்கள் பாடுகள் மத்தியில் தான் பவுல் ஊழியம் செய்கிறார். அதெல்லாம் என்னை நெருக்குது அப்படின்லாம் எல்லாம் சாதாரணமாக தான் சொல்கிறாரு. ஆனால் எதை மேன்மையாக சொல்கிறாருன்னா, அவருடைய அன்பு என்னை நெருக்கி என்ன பண்ணுதான், ஏவுகிறது. ஏவுகிறதுனா அது என்ன பண்ணுதுன்னா, எல்லா நெருக்கத்தையும் எல்லா கவலைகளையும் மீறி தாண்டி ஹல்லேலூயா அவருக்கென்று வாழும்படியாக, அவருக்கென்று நிற்கும்படியாக ஹல்லேலூயா அவர் நம்மை ஹல்லேலூயா அந்த அன்பு நமக்கு உதவி செய்கிற எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு அதுவே அந்த அன்புக்காக அர்ப்பணிப்போடு இருக்கிறாங்க. அன்பில் ரொம்ப முக்கியமானது அர்ப்பணிப்பு, டெடிகேஷனோட கமிட்மெண்ட். நிறைய பேர் உலகத்தில் இருக்க அன்பு அதுக்காகவே எதையோ செய்யணும்னு நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க. இந்த வேலையில் நம்ம யோசித்து பார்ப்போம், ஆண்டவருக்காக அவர் வேணான்னு சொல்கிற காரியத்தை நான் தூக்கி எறிஞ்சிட்டேனா, அவரிடத்துல உண்மையாக நான் அன்பு கூறுறேனா, அவர் வார்த்தை கீழ்ப்படிந்திருக்கிறேனா என்பதை இந்த ஆராதனை வேலையில் நாம் நிதானித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவருக்கென்று நிற்க, அவருக்கென்று வாழ, தொடர்ந்து ஓட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 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 அன்பு ஒரு காலும் ஒழியாது. யாருடைய அன்பு? இயேசுவின் அன்பு. ஏன்னா அது ஒருபோதும் மாறாது. நாம் மாறினாலும் அவருடைய அன்பு ஒருபோதும், அவர் கிருபை ஒருபோதும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அது ஒரு காலும் ஒழியாது. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலுக்கு நம்ம சேர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து புதிய பாடல் சேர்ந்து பாடுவோம். இந்த வரிகளை கவனிங்க, அடுத்து என்னோட கூட சேர்ந்து பாடுங்கள். ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த அன்பை ஒரு நாளும் விவரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அன்பின் முழு உருவமாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுவே அவருக்கு, அதுதான் அந்த அன்பு தான் அழகு, அவரை அழகாக காண்பிக்கிறது. சேர்ந்து பாட. விவரிக்க முடியாத அன்பு, வர்ணிக்க வார்த்தை இல்லாத அன்பு, அளவிட முடியாத அன்பை எவ்வளோதான் நம்ம புகழ்ந்தாலும் உயர்த்தினாலும் அது போதவே போதாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். உமக்கு நன்றி, நன்றி அப்பா இயேசையா. ஆண்டவரை துதிப்போமா? உமக்கு நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி அவர் அன்பை எண்ணி, ஆண்டவரே இந்த வேளையில் உடைய அன்பினால என்னை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே உமக்காக செய்ய, உமது அன்பின் நிமித்தமாக செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி ராஜா. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை, ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க
ஆராய்ந்து முடியா அளவில்லா புகழ்ந்தாலும் போதவில்லை. மறுபடி சொல்லும், விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க இசையா ஆராய்ந்து முடியா அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அழகில் மிகவும் அவரே சிறந்தவர். ஆமென். பழுதே இல்லா, அந்த அன்பில் குறைவில்லை. இயேசையா, உங்க அன்பிற்கு தொலைந்து போறேன், உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். சொல்ல, உங்க அன்பிற்குள், உங்க அன்பிற்குள் தொலைந்து போறேன். உணர்ந்து சொல்லுவோம், உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். பூரண அழகே, அன்பெனும் கயிறினால் இழுத்து கொண்டி உம்மழகால் என் அவமானங்கள் மாற்றினீ. தீராத தயவினால் தழுவிக்கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாற்றினீ. சொல்லுவோம், அன்பென்னும். எத்தனை பேர் இழுத்து கொண்டா? அவருடைய அன்பு உங்களை இழுத்து வந்ததா? ஹல்லேலூயா. அவர் அன்பு நம்மளை தெரிந்து கொண்டதே, நம்மளை முன் குறித்ததே. ஆமென். தயவினால் தழுவிக்கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாற்றினீ. என் அருகில் நீ நெருங்க ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீரே. மறுபடி சொல்லும், என் அருகில் நீ நெருங்க ரூபம் நான் பார்த்து என் சாயலும் உம்மையே பார்த்து நான் அழகாக மாறுகிறேன். ஏசையா, இன்னும் ஒரு விசை, என் அருகில் நீ வந்து, என் அருகில் நீ வந்து ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. ஏசையா, என்னை உமதாக மாற்றினீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரண. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அழகில் மிகவும் சிறந்தவரே. செய்யா, நன்றி நன்றி ராஜா. உங்க அன்பிற்குள் நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். உங்க அன்பிற்குள், உங்க அன்பிற்குள் தொலைந்து போறேன். உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். பூரண அழகே, அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அன்பே என் இயேசுவே, அழகே. சொல்லுவோமா, அன்பே இயேசுவே, அன்பே என் இயேசுவே, அழகே. கண்களை மூடி, அன்பே என் இயேசுவே, அழகே. அன்பே இயேசுவே, அன்பே என் இயேசுவே, அழகே. உணர்ந்து சொல்லுவோம், அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுவதா? ஏசையா ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஹல்லேலூயா, ஆதியில் கொண்டிருந்த அன்பு. அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன், போகிறேன். அழகில் நான் மூழ்கி போகிறேன். சொல்லுவோம், அழகில், உம் அழகில் நான் மூழ்கி உம் அன்பில், உம் அன்பில் நான் மூழ்கி போகிறேன், போகிறேன்.
எதுவுமே செய்யலப்பா. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்துக்கு, இந்த நன்மைக்கு நாங்கள் பாத்திரவானே அல்ல அப்பா. என் மீது இத்தனை அன்பா ஆண்டவரே, என் மீது இத்தனை கிருபைகள். ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே, சத்தத்தை இயேசுவே, என் இயேசுவே. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீரையா. விலையேற பெற்ற நம்மளை தெரிந்து கொண்டாரே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீரே. மரண சந்திரே ராஜா. ஆண்டவரே, நீ தெரிந்து கொண்ட பாத்திரமா தெரிந்து கொண்டீ. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை அன்பு நேசருக்கே, இயேசுவுக்கே, இயேசு ஒருவருக்கே. உண்மையிலே அன்பு கூறாதபடிக்கு தடையை கொண்டு வருகிற பிசாசானவன் தடையை கொண்டு வருகிற ஓ ரபனதரனவா இந்த விலையிலே விலகி போவானா? ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. அன்பின் வல்லமை ஆராதனை. ஆமென். நண்பர் இயேசுவே, என் நண்பனேசர். ஆமென். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவிலிருந்து உங்களை அன்பு கூறுகிறோம். வழிகாட்டும் தெய்வம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தெய்வம், துணையாளரே, துணையாளரே இயேசையா. இருதயத்திலே கைகளை வைத்து அன்பால் பலத்தால் என்னை ஒரு விசையாய் பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எனக்குள்ளே இருக்கிற எல்லா அழுக்குகள் கரைகள் விலகி போகட்டும், விலகி போகட்டும். தடைகள் நீங்கட்டும், தடைகள் நீங்கட்டும். அன்பால் பலத்தால், அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா. இந்த ஆராதனை வேளையிலே இயேசையா, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா. அபிஷேகனா ஆராதனை, ஆராதனை இயேசையா. நன்றி நன்றி தகப்பனே. சிலுவையை நோக்கி பார்க்கிறோம், அதை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உங்களுடைய அன்பை உயர்த்துகிறோம். எப்போதும் இருக்கின்ற, எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. இந்த ராஜா என் உள்ளத்தை ஆளுகை செய்கிறார், என் குடும்பத்தை ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. உம் நாமம் வாழ்க, உம் நாமம், உம் ராஜ்யம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் என் வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக உமக்கு நன்றி. உம் நாமம் இயேசையா, உன் அன்பின் ராஜ்யம், அன்பின் ராஜ்யத்தினாலே கட்டப்பட ஆவியானவரே உம் நாமம் வாழ்க. உம் அன்பின் அரசு எங்கள் குடும்பத்திலே, எங்கள் வாழ்க்கையிலே உம் நாமம் வாழ்க. இயேசையா
உமக்கே மகிமை மகிமை மகிமை. ஆராதனை அன்பர் இயேசுக்கே, என் ஆத்ம நேசருக்கே, என் அன்பர் இயேசு. நீரில்லாத வாழ்வு நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவாய். உயிரின் ஊற்றே 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 ஊற்றே, அந்த ஊற்று இப்பொழுதே எங்கள் இருதயங்களை பெருக்கெடுத்து ஓடுவதால் உறவின் பிறப்பே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய். உறவின் பிறப்பே உறவின் பிறப்பே இயேசையா. உறவின் பிறப்பே உண்மையின் வழியே நீயா. உண்மையான அன்பு, உண்மையான வழியை எங்களுக்கு காண்பிக்கிறவரே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இசையா நன்றி நன்றி. நீரில்லாத நாளாகுமா? இல்லாத வாழ்வெல்லாம் வாழ். ஆண்டவருடைய பிரசனத்தில் நாம் முழங்கால் படிட்டு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். இதுவரைக்கும் அவர் நம்மை உண்மையாய் நடத்தினாரே, அதிசயமாய் நடத்தினாரே. அந்த அன்பை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே. நம்முடைய வாழ்வின் ஆதாரம் அவர். நம்மை தாங்குகிறவர் அவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அப்படி நன்றி செலுத்துவோம். நன்றி தேவனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்வில் நீர் பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மையில்லாதவர்களாக இருந்த போதிலும் நீர் எங்கள் வாழ்க்கையில் உண்மையில்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு இமை பொழுது கூட எங்களை நீர் கைவிடாமல் அதிசயமாய் எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளாய் உமக்கு நாங்கள் மகிமையை நாங்கள் செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவனே உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. அப்படியே நம்ம அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நம் சுற்றி உள்ள நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இயேசு வாசற்படியில் வந்து விட்டார். ஹல்லேலூயா. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆயத்தமாகும்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் ஏவிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். உங்கள் வருகைக்கின்ற என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறப்போ உங்கள் வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்த முடியாது நான் கேட்கிறேன் ஆண்டவரே. உங்கள் வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா. 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. அப்படியே அர்ப்பணிச்சோம். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. இயேசு உம்மை போல ஒரு பரிசுத்தத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை எனக்குள்ள தருவீராகப்பா. நீர் விரும்பாத எல்லா மாம்ச அழுக்கை என்னை விட்டு அகற்றி விடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா ஜீவனத்தின் பெருமை என்னை விட்டு அகற்றி விடுங்க ஆண்டவரே. எல்லா கண்களின் நிச்சயம் என்னை விட்டு அகற்றி விடுங்க ஆண்டவரே. தேவனே நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் எனக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஆவியானவரே நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை எனக்குள்ள தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரப்பா. ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் பிரியமாய் நடக்காமல் ஆண்டவரே எங்கள் அழைத்தவரை நாங்கள் பிரியப்படுத்தி வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் கேட்கிற ஆண்டவரே. ஆண்டவரே நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை எங்களுக்குள்ள தருவீராகப்பா. எங்கள் வாழ்வில் தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா அசுத்தங்களை எங்களை விட்டு நீக்குவீராக ஆண்டவரே. அப்படி ஒவ்வொரு அவைகளை நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே அப்படியே உங்க கண்கள் மேல கையை வைத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த கண்கள் ஆண்டவர் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. இந்த கண்கள் சரீரத்தின் விளக்கா இருக்குப்பா. ஆனா இந்த கண்களை நீங்க பரிசுத்தமாக்குங்கப்பா. இந்த கண்களை நீங்க பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. இந்த செவிகளை நீங்க பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. இந்த செவிகள் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கிற செவிகளாய் மாற்று ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க முடியாம இருக்கக்கூடிய எல்லா செவிட்டுத்தனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த செவிகளை நீங்க ஆண்டவரே பரிசுத்தமாக்க முடியாது நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாவை நீங்க பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. நாவை நீங்க பரிசுத்தமாக்குங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எல்லா ஆண்டவரே அழுக்கெல்லாம் மாற்றிடுங்கப்பா. எல்லா அசுத்தங்களை மாற்றிடுங்கப்பா. இந்த நாவு ஆண்டவருடைய துதியை சொல்லுகிற நாவா மாறட்டும் ஆண்டவரே. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிற நாவா மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆவியா நல்ல ஜெபிக்கிற நாவாய் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வசனத்தை நல்ல பேசுகிற நாவா மாறட்டும் ஆண்டவரே. இந்த நாவல நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கரங்களை நான் உமக்கு நேராக நாங்கள் விரிக்கிற ஆண்டவரே. உயர்த்தி வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த கரங்களை நீங்க பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. இந்த கரங்களை ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு நடக்கைகளும் பரிசுத்தமான நடக்கைகளா மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கைகளை நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே. தேவனே எங்க கைகளை நீ சுத்திகரிப்பீராகப்பா. நடக்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. இருதயத்தில் கை வச்சு ஆண்டவரே இந்த இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. இந்த இருதயத்தில் நீங்க விரும்புகிற பரிசுத்த வேணும்பா. தேவனே நீர் விரும்புகிற பரிசுத்த வேணும்பா. எங்க சிந்தையில நீங்க விரும்புகிற பரிசுத்த வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க இருதயத்தை நீர் கழுவி சுத்திகரிப்பீராகப்பா. இந்த ரத்தத்தினால எங்க இருதயத்தை கழுவி சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்த சிந்தை எங்கள் இருதயத்தில் உண்டாவதாக ஆவியானவரே. எங்களை நீங்க பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா. நீர் எங்களை வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா. அநேக வேளை நம்முடைய வருகை குறித்த அந்த கான்சியஸ் எங்களுக்குள்ள இல்லாம நாங்க இஷ்டமான போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் வருகை சமீபம் என்பதை நாங்கள் உணர்ந்த ஆண்டவரே. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் பக்தியோடும் நாங்கள் ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் வாழ்வின் மூலமாக நாங்கள் ஆராதனை செய்ய உம்மை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்கள் தெய்வ பயம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆவியானவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. பயத்தோடு நடுக்கத்தோடு எங்கள் ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்பட பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் கிருபை தருவீராக. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. ஹalleluya. ரட்சிக்கப்படாத நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள நிலை வரப்படாத நிறைய நபர்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுவோம். இன்று ஆண்டவருடைய வருகை வந்தால் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா என்பது நமக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா. நம்ம குடும்பத்தின் நிலை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே குடும்பத்தை நம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஹalleluya. நோவா தன்னுடைய குடும்பத்தை தன் குடும்பத்திற்காக அவர் ஹalleluya தன் குடும்பத்துக்காக அவர் பிரயாசப்பட்டார். தன் குடும்பத்தை அவர் காத்து கொண்டார். ஹalleluya. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்க குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்க குடும்ப ஆண்டவரே ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்ப்பா. என் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபரை சந்திப்பீராக ரட்சிக்க முடியாது நாங்கள் கேட்கிற ஆண்டவரே. எல்லா பின்வான் நிலங்கள்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நிலைமைகள் மாறட்டும் கர்த்தாவே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம சொந்தங்களுக்காக உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya. ஹalleluya. இயேசுவே எங்க சொந்தங்களுக்காக உறவினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவரும் கெட்டு போகிறது சித்தம் இல்லப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. எங்க ரத்தத்தின் ஆண்டவர் உறவின் முறையாரா இருக்கிறாங்கப்பா. இவங்க நரகத்தில் போயிடக்கூடாது ஆண்டவரே. உங்க வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே. தேவனே எங்க சொந்தங்களை உறவினர்கள் நீங்க சந்திப்பீராக ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எங்க தெருக்கள்ல இருக்க ஒவ்வொரு ஜனங்களை வசிக்கிற ஜனங்களை சந்திங்க ஆண்டவரே. கேட்போம் ஆண்டவரே. எங்க தெருவில் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவர் எங்களை நீங்க ஒரு உப்பா வச்சிருக்கிறீங்கப்பா. ஒரு மலையின் மேல உள்ள ஒரு பட்டணமா நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் வெளிச்சமா நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. எங்க தெருவில் இருக்க ஜனங்கள்லாம் சந்திங்கப்பா. வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்படி ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரே எங்க மணப்பாறை பட்டணம் ஆண்டவர் மணப்பாறை தாலுகா மணப்பாறை மருங்காபுரி தாலுகா வருகைக்காக ஆயத்தமாகட்ட ஆண்டவரே. வருகைக்காக ஆயத்தமாகட்ட ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. வருகைக்காக எங்க ஆண்டவரே எங்க தாலுகா ஆயத்தமாவதாகப்பா. ஆவியானவர் கிரியை செய்ய முடியா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆவியானுடைய அசைவை நாங்கள் வாஞ்சிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. உன்னை எங்க ஜனங்கள் ஆயத்தம் இல்லாம இருக்கிறாங்கப்பா. ஆயத்தம் ஆகணுமே ஆண்டவரே. ஆண்டவர் ஆயத்தம் ஆகணுமே ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாங்க ஆவியானவரே. எங்க மக்களுக்கு கிருபை தருவீராக ஆவியானவரே. ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. மத்தேயு 28வது அதிகாரத்தில் இயேசு சொல்லும்போது
சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவள் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. 4 விஷயம் சொல்லியிருக்கு. ஆண்டவர், நாங்கள் புறப்பட்டு போக கிருபை தாங்க ஆண்டவரே. நம் பட்டணம் சந்திக்கப்படுறதுக்கு, வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுறது நம்ம இந்த 4 விஷயத்தை செய்தே ஆகணும். ஜெபம் பண்ணுமா, நாங்கள் புறப்பட்டு போக கிருபை தாங்க ஆண்டவரே. கொஞ்சம் நம்ம கற்பனை செய்து பார்த்தோன்னா நம்ம ஒரு சிலர் தான், ஒரு சில ஆயிரங்கள் தான் வந்து இந்த மணப்பாறை தாலுக்கால இயேசுவை அறிந்திருக்கிறோம், வருகைக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் மணப்பாறையில் 2.5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இதை கற்பனை செஞ்சு பாருங்க, பரலோகத்தில் வந்து அநேக பாஷைக்காரர்கள், அநேக இன மக்கள்லாம் வந்து நிற்பாங்க. பரலோகத்தில் ஒரு போர்டு மணப்பாறை அப்படின்னு ஒரு போர்டு போட்டுருந்துச்சுன்னா ஒரு சில ஆயிரங்கள் மட்டும் தான் அந்த இடத்துல நிற்கும். ஆனால் நரகத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் மணப்பாறைன்ற இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான பொறுப்பு ஆண்டவர் நம்மகிட்ட தான் தந்துருக்கு. கேட்போமா? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் மணப்பாறை தாலுக்காக்கான பொறுப்பு நீங்கள் எங்கள் கரத்தில் நீங்கள் தந்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் புறப்பட்டு போவோம், எங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. கேட்போமா? ஆண்டவரே, நாங்கள் புறப்பட்டு போன ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் புறப்பட்டு போன ஆண்டவரே, எங்கள் தாலுக்காக சந்திக்க நாங்கள் புறப்பட்டு போனோம்ப்பா. என்னை ஆண்டவர் அனுப்புங்க ஆண்டவர், என்னை அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவர், என்னை நீர் அனுப்புவீராகப்பா. எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தாலுக்காவை சந்திக்க என்ன அனுப்புவீராகப்பா. ஆவியானவரே, நாங்கள் புறப்பட்டு போய் தீவிரமா இந்த வேலைகளை நாங்கள் செய்ய உதவி செய்யுங்கப்பா. கிராமங்கள் தோறும் நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாங்கப்பா. பட்டணங்கள் தோறும் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தாங்க ஆவியானவரே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி, ஹல்லேலூயா. அவர்களை சீஷராக்க ஆண்டவர் கிருபை தருவாரா? கேட்போமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, சீஷராக்க கிருபை தருவீராகப்பா. ஸ்தோத்திரப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கை கொள்ளும்படி இந்த உபதேசத்தை போதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தருவீராக ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் நம்ம நமக்கு முன்னாடி இருக்கும் இந்த மேப்புக்கு நேராக நம்ம கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க எங்களுக்கு இதை சொந்தமா தாங்க ஆண்டவரே. கேட்போம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு சொந்தமா தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்க தரிசனம் நாங்கள் ஆண்டவரே தரிசனம் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், நீங்க இதை சொந்தமா தரும்படியா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், எங்களுடைய ஆண்டவர் உம்முடைய ஆசை ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். அதுதான்ப்பா எங்களுடைய ஆசை ஆண்டவரே. இதை நாங்கள் ஆண்டவரே தரிசனமா வச்சு நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கோம்ப்பா. இந்த தரிசனத்தை சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கோம்ப்பா. இது ஒரு நாள் எங்கள் கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே, எங்கள் கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே, எங்க செவிகள் கேட்கட்டும்ப்பா. அந்த எழுப்புதலில் அந்த பெருமலையை, அந்த இரைச்சலை எங்கள் செவிகள் கேட்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, முழு ஆண்டவரே மணப்பாறை தாலுக்கா, மருங்காபுரி தாலுகா இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவர், அழிவில வாழ்ற, பாவத்துல, சாபத்துல, பிசாசு பிடியில வாழ்ற ஜனங்களை விடுதலையாக்குவீராக. ஆண்டவர், எங்க சபையில இந்த 100கணக்கான ஊழியர்கள் எழும்பி ஆண்டவரே, ஆண்டவர் முழு நேர ஊழியர்கள், பகுதி நேர ஊழியர்கள் எழும்பி ஆண்டவர் இந்த கிராமங்கள்லாம் நாங்கள் போய் செய்ய அந்த சந்திக்க எங்கள் கிருபை தருவீராக ஆண்டவரே. ஆமென். நிறைய ஆண்டு இந்த கிராமங்கள்லாம் திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்படணும் ஆண்டவரே. தரிசனங்களை நிறைவேற்றி தரப்போக்க நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. அப்படியே நம்ம ஒரு விஷயம் சேகர் பாஸ்டருக்காக நான் ப்ரேயர் பண்ணுவோம். கடந்த நாட்டில் அந்த ஆப்ரேஷன் நடக்க ஆண்டவர் கிருபை தந்தார். ஆண்டவர் இன்னும் தம்முடைய பிள்ளைக்கு ஆண்டவர் சுகத்தை தருவாராக. அப்படி கரத்தை வைத்து நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம்பா. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் ஆண்டவரே, இப்படி ஊழியக்காரருக்கு நீங்க நல்ல சுகத்தை தருவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. ஆண்டவர், கடந்த நாட்கள் முழுவதும் நீ கூட இருந்து நடத்தினீங்க ஆண்டவரே. ஆண்டவர், நீங்க தொடர்ந்து பிள்ளையை நீங்க நடத்த முடியாது, ஊழியக்காரர் நடத்த முடியாது நாங்கள் கேட்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, தேவனுடைய கிருபை அதிகமாய் தாங்கட்ட ஆண்டவரே. எல்லா சுகவீனங்கள், பலவீனங்களை தேவனுடைய கிருபை தாங்கட்ட ஆண்டவரே. பூரண சுகத்தை தருவீராகப்பா. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. சிஸ்டர் கிரேசி அவங்க அப்பா அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கு. கடந்த நாட்டில் ஆன்ஜியோ நடந்துச்சு. ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல சுகத்தை தருவாராக. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. ஆனால் நல்ல சுகத்தை நீங்க தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவனுடைய கிருபை தாங்கட்ட ஆண்டவரே. அதே மாதிரி புதுப்பட்டியிலிருந்து வருகிற ஐயா அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல சுகத்தை, சரீர பலவீனத்தோடு இருக்க அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தருவாராக. ஆமென். ஒருவேளை இந்த ஆராதனையில சுகவீனத்தோடு வந்து நம்ம இருதயத்தில் கை வச்சு ஆண்டவரே, என் சுகவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே, பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் தழும்புகளால் என்னை தொட்டு சுகமாக்க முடியும் நான் கேட்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை நீங்க தொட்டு சுகமாக்குகிற தயவினால் என்னை தொட்டு சுகமாக்குவீராக ஆண்டவரே. ஆமென். நீங்க ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்யறதுக்கு நன்றி ஆண்டவரே. மகிமை கனம் எல்லாம் உமக்கே உண்டாகட்டும் இயேசுவே. நசரனாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அனைவரும் நாம் எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிப்போம். சங்கீதம் 111வது சங்கீதம், பக்கம் 742வது பக்கம். அனைவரும் நாம் எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கனத்தை தருவோம். சங்கீதம் 111வது சங்கீதம் பிரதிவசனமாக நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 111. அல்லேலூயா. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தர் முழு இருதயத்தோடு துதிப்பேன். அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும்.
தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகள் படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். சபையின் அறிவிப்பு. ஞாயிறு தோறும் முதல் ஆராதனை காலை 6:30 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 9 மணிக்கும் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் நடைபெறும். வியாழக்கிழமை தோறும் காலை 11 மணிக்கு பெண்கள் ஐக்கியம் நடைபெறும். வியாழக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு வாலிபர்கள் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சனிக்கிழமை தோறும் ஜெபம் காலை 11 மணிக்கு நடைபெறும். 21 நாள் தொடர் உபவாச ஜெபம் அக்டோபர் 27 முதல் நவம்பர் 19 வரை தினமும் காலை 11 மணிக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. சபையார் யாவரும் நீங்கள் அதில் பங்கு பெறும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்று இரண்டாவது ஆராதனை முடிந்தவுடன் யூத் மீட்டிங் இருக்கிறது, வாலிபர் கூடுகை இருக்கிறது. வாலிபர்கள் தயவாய் நீங்கள் இருந்து, உங்களுக்கென்று ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் இங்கே இருந்து அந்த கூடுகையில் பங்கு பெற்று நீங்கள் கடந்து செல்லும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 3 மணிக்கு பைபிள் சாம்பியன் தேர்வு நடைபெற இருக்கிறது. சிறு பிள்ளைகள் யாவரும் நீங்கள் அதற்கென்று ஆயத்தமாய் வரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை முடிந்தவுடன் ஞானஸ்தான ஆராதனை இருக்கிறது. ஞானஸ்தானத்துக்கென்று அர்ப்பணித்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கர்த்தருக்கென்று நீங்கள் அர்ப்பணிக்கவில்லை என்றால் அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிறந்தநாள் காண்கிற பிள்ளைகளோட பேரை நான் வாசிக்கிறேன். செல்வி, திவ்யா, மனாசே, இம்மானுவேல், ஜஸ்வின், எஸ்ரா, எப்சிபா, பிரின்ஸ். கர்த்தர் பிள்ளைகளை போக்கிலும் வரத்திலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்தட்டும். இந்த வேளையிலும் நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம் கரங்களிலே காணிக்கையை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அவர் ராஜ்யக்கென்று விதைப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகளையும் தசமாங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். தேவன் அற்புதங்கள் செய்தரலும் ஆசீர்வதித்து சகலத்திலே நிறைவையும் ஆண்டவர் மேன்மையும் தேவன் கட்டளையிடுவீராக. கொடுக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடல் ஒன்று பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு நாம் காணிக்கையை நாம் செலுத்தலாம். சொன்னால் ஆகுமா, இதை சொன்னால் புரியுமா? என் இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா? சொன்னால் ஆகுமா, இதை சொன்னால் புரியுமா? என் இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா? சொன்னால் ஆகுமா, இதை சொன்னால் புரியுமா? என் இயேசுராஜன் புகழை சொன்னால்
முக்கோடி எடுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும், முக்கோடி எடுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும், மன்னவன் புகழ் தன்னையே எழுதிட முடியுமா? மன்னவன் புகழ் தன்னையே எழுதிட முடியுமா? சொல்லால் ஆகுமா? இதை சொன்னால் புரியுமா? என் இயேசு ராஜன் புகழ சொன்னால் உலகம் தாங்குமா? சொல்லால் ஆகுமா? இதை சொன்னால் புரியுமா? என் இயேசு ராஜன் புகழ சொன்னால் உலகம் தாங்குமா? மரித்தவன் வீட்டை மிதித்த தேவன் நீத்த உயிரை உயிர்த்து தந்தார். மரித்தவன் வீட்டை மிதித்த தேவன் நீத்த உயிரை உயிர்த்து தந்தார். கதறின குருடனின் கண்களை திறந்து, கதறின குருடனின் கண்களை திறந்து, வாழ்வை ஒளிமயமாக்கின தேவன், வாழ்வை ஒளிமயமாக்கின தேவன். சொல்லால் ஆகுமா? இதை சொன்னால் புரியுமா? என் இயேசு ராஜன் புகழ சொன்னால் உலகம் தாங்குமா? சொன்னால் ஆகுமா? இதை சொன்னால் புரியுமா? என் இயேசு ராஜன் புகழ சொன்னால் உலகம் தாங்குமா? கவலை கண்ணீரோடு கடந்து வந்திடும் யாரையும் வெறுத்து தள்ளாத தேவன். கவலை கண்ணீரோடு கடந்து வந்திடும் யாரையும் வெறுத்து தள்ளாத தேவன். வாடி நின்றிடும் மக்களின் குரலுக்கு, வாடி நின்றிடும் மக்களின் குரலுக்கு வார்த்தையை அனுப்பி சுகம் தர வல்லவர், வார்த்தையை அனுப்பி சுகம் தர வல்லவர். சொன்னால் ஆகுமா? இதை சொன்னால் புரியுமா? என் இயேசு ராஜன் புகழ சொன்னால் உலகம் தாங்குமா? சொன்னால் ஆகுமா? இதை சொன்னால் புரியுமா? என் இயேசு ராஜன் புகழ சொன்னால் உலகம் தாங்குமா? முக்கோடி எடுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும், முக்கோடி எடுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும், மன்னவன் புகழ்தனையே எழுதிட முடியுமா? மன்னவன் புகழ்தனையே எழுதிட முடியுமா? சொன்னால் ஆகுமா? இதை சொன்னால் புரியுமா? என் இயேசு ராஜன் புகழ சொன்னால் உலகம் தாங்குமா? சொன்னால் ஆகுமா? இதை சொன்னால் புரியுமா? என் இயேசு ராஜன் புகழ சொன்னால் உலகம் தாங்குமா? அல்லேலூயா. ஒரு திருமண அறிக்கை. நமது திருசபை சார்ந்த மணப்பாறை வெள்ளக்கரையில் வசிக்கும் மரித்த திரு சகாய்ராஜ் மற்றும் சகோதரி பாத்திமா மேரி அவருடைய குமாரத்தி ஜாய்ஸ் செரிபீமுக்கும், மணப்பாறை பூமாலப்பட்டியில் வசிக்கிற திரு கொண்டல்ராஜ் திருமதி தனலட்சுமியுடைய குமாரன் கே பாஸ்கர் அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை சேர்த்து வைக்கக்கூடாத நியாயமான தடைகள் முகாந்திரங்கள் உண்டு என்று அறிந்தால் அதை இப்பொழுதே எங்களுக்கு தெரிவிக்க கேட்கிறேன். இல்லாத பட்சத்தில் இது குறித்து ஒரு காலம் ஒருபொழுதும் நீங்கள் ஒருவருக்கும் சொல்லாதிருக்க கட்டளையாக அறிவிக்கிறேன். இது ஒரு திருமணத்துடைய 2ஆம் விவாக அறிக்கை. இந்த திருமணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அதற்கு முன்பதாக நான் ஒரு அறிவிப்பை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். மரவூர் நெல்லை நமக்கு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய தரிசனத்தின்படி நாம் மரவூருக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கடந்த 10 மாதங்களாக அந்த பகுதியிலே ஒரு டீம், ஒரு
15 பேர் கொண்ட ஒரு சுவிசேஷ குழு அந்த மரவனூர் பகுதியிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஒரு 2 இடங்களிலே 2 குழுவாக அவங்க கூட்டப்பட்டு ஜெபங்கள் நடத்தப்படுகிறது. அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதில் பீட்டர் அந்த ஊழியத்துக்கு போய் அங்கே போய் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த ஊழியத்துக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் வந்து பாருங்கள், அந்த மரவனூர் ஊழியங்களை வந்து பாருங்கள், அதற்காக ஜெபியுங்கள், கொடுங்கள். ஆண்டவர் வருகிற 14ஆம் தேதி, அந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி கிறிஸ்மஸ் நாட்களை முன்னிட்டு அங்கே ஒரு சுவிசேஷ கூட்டம் ஒன்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அந்த 2 இடங்களிலே போய் நான் ஸ்பீக்கர்லாம் வச்சு ஒரு சின்ன ஒரு மினி குருசைட் போடுவதற்காக திட்டமிட்டு இருக்கிறோம். நேற்று நேரத்தில் அந்த குழுவினுடைய தலைவர் அவர் இடத்துல பேசினார். வருகிற 14ஆம் தேதி நம்ம ஒரு சுவிசேஷ கூட்டமாக நாம் போடுவோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு வருடம் ஒரு கிராமத்தில் நாங்கள் ஊழியம் செய்வோம், அதுக்கப்புறம் இன்னொரு கிராமத்துக்கு போயிடுவோம். ஆனாலும் நான் உங்களுக்கு இந்த கிராமத்தில் இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் அதுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, கொடுக்க வேண்டும். இந்த வருஷத்தில் அந்த பகுதியில் அவங்க சொன்னது என்னென்னா, நம்ம ஒரு கூட்டம் என்று வைக்கும் பொழுது அந்த சிறு பிள்ளைகளுக்கு நாம் கிஃப்ட் வாங்கி தரணும், பெரியவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து நாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். இந்த வருஷத்தில் நாம் அதை செய்ய போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம திருச்சபையின் மூலமாக ஒரு சிலர் கொடுக்கிற பணத்தை வைத்து நாம் சில கிராமங்களில் இருக்கிற ஏழைகளுக்கு நாம் துணி வாங்கி கொடுக்கிற வழக்கம் இருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு முறை நாம் அதை செய்கிறோம். எனவே இந்த வருஷமும் நீங்கள் உற்சாகமாய் கொடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அந்த பகுதியிலே நாம் இந்த கொடுக்கிறதன் மூலமாக அவர்களை கிறிஸ்துவத்தை வழி நடத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். வழக்கமாய் நாம் செய்கிற காரியம், நிறைய தேவைகள் இருக்கிறது. என தேவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் அதிகமாய் கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும், ஒவ்வொரு தசமபாக காணிக்கைகளும் இந்த ஊழியத்துக்காக, இந்த ஊழியத்தின் தரிசனத்துக்காக செலவு செய்யப்படுகிறது. நான் உங்களுக்கு சொல்ல விளக்க விரும்புகிறேன். முதல் வாரத்தில் 21,000 ரூபாய் வந்த பணத்தை கொண்டு போய் அப்படியே நம்ம சபையினுடைய அக்கௌண்ட்டில் போட்டு 2 ஊழியர்களுக்கு அதை பகிர்ந்து உதவி செய்தோம். கடந்த வாரத்தில் கிடைத்ததான நீங்கள் கொடுத்த காணிக்கை 28,000 ரூபாய் கொண்டு போய் சபையினுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு இன்னும் 2 ஊழியர்களுக்கு நாம் உதவி செய்தோம். கொஞ்சம் ஒரு 7,000 ரூபாய் பணம் இருக்குது. அதை வருகிற இந்த வாரத்தில் ஸ்தாபனத்துக்காக கொடுக்க வேண்டும். மிஷினரிக்கு தசமபாக ஊழியங்கள், தசமபாகத்துக்கென்று மற்ற ஊழியங்களுக்காக, நிறைய ஊழியங்களுக்காக கொடுக்குறோம். இந்த வாரத்தில் அது கொடுக்கப்பட வேண்டும். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கொடுக்கிற காணிக்கை செலவு செய்யப்படுகிறது. இந்த வருகிற இந்த கடைசி 2 வாரங்களில் கிடைக்கிற காணிக்கை தான் எங்கள் குடும்பத்துக்கு என்று செலவு செய்கிறோம். அதில் வந்து தசமபாகம் காணிக்கை வருவதில்லை. அந்த சில்லறை காசு தான் எடுத்து நாங்கள் எங்கள் குடும்பத்துக்காக, தேவைக்காக நாங்கள் செலவு செய்கிறோம். நான் வெளியிடங்களிலே ஊழியத்துக்கு போகும்பொழுது எனக்கு கொடுக்குற காணிக்கையை வைத்து நாங்கள் அந்த பெட்ரோல் போடவும், எங்கள் குடும்பத்துக்கு தேவையான தேவைகளை சந்திக்கப்படவும் நாங்கள் இந்த பணத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எனவே இதுதான் நம்முடைய திருச்சபையினுடைய நிலைமை. நிறைய பேர் தசமபாகமே கொடுக்கறது கிடையாது. ஆனால் கொடுக்கறது உங்களை யாரும் வற்புறுறது கிடையாது. கொடுக்கறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், அவ்வளோதான். கொடுத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பது தான் சத்தியம், வேதத்தினுடைய சத்தியம். ஆண்டவருக்கென்று உதார்த்தமாய் கொடுக்க வேண்டும். அதை உதார்த்தமுள்ள ஆத்மா செழிக்கும் என்று எழுதியிருக்கிறது. உங்கள் ஆத்மா செழிக்கணும்னா, நீங்கள் செழிப்படைய வேண்டுமானால் நீங்கள் கொடுங்கள். அதுதான் சத்தியம். எனவே நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்குமே குடும்பம் இருக்கிறது.
ஒரு முறை ஒரு சகோதரர் கேட்டார், இங்கே திருச்சபைக்கு வருகிற ஒரு பிரசங்கியாருக்கு நான் சொன்னேன், அவர்களுக்கு காணிக்கை கொடுத்து தான் நம்ம ஒருவரை கூப்பிட்றோம் அப்படின்னப்போ அவர் என்னிடத்துல ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார். கேட்ட கேள்வி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் பஸ் ஊழியத்துக்கு தானே வராங்க, அவங்களுக்கு நம்ம காணிக்கை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அவங்களுக்கு வயிறு இல்லையான்னு கேட்டேன். அவங்க வயிறு இல்லையா, அவங்களுக்கு குடும்பம் இல்லையா, அதனால் அவர் பிரசங்கிக்கிறது ஒரு உழைப்பு, அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டாமா? இப்படி தவறான எண்ணங்கள் அநேகருடைய மனதிலே இருக்கிறது. நமக்கென்று ஏதோ நிறைய ஃபாரின்லலாம் பணம் வந்து இங்கே கொட்டி கிடக்கலை, பணத்தில் டெபாசிட் பண்ணி சேர்த்து வைக்கக்கூடிய அளவில் வருமானம் இல்லை. வருகிறதை பகிர்ந்து கொடுத்து யோசித்து பாருங்கள், எல்லா ஊழியர்களும் தியாகம் பண்ணி தான் அந்த கர்த்தருடைய வேலையை செய்கிறார்கள். அவர்களுக்கு போதுமான அளவுக்கு நாம் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் வருத்தம். போதுமான அளவுக்கு நாம் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியவில்லை என்பது வருத்தம். எனவே உங்களுடைய தசம பாக காணிக்கைகளை நீங்கள் உதாரணமாய் உண்மையாக நீங்கள் கொடுப்பீர்களான அந்த தேவைகள் சந்திக்கப்படும். நமக்கு பெரிய தரிசனம் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு திருசபை ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பணத்தை நம்ம செலவு பண்ணுறோம். எனக்கே தெரியல இது எப்படி நாம் கொடுக்குறோம் என்று எனக்கே புரியல. ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் அதாவது நமக்கு இருக்கிற தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா கர்த்தர் தாங்கி இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பெரிய தரிசனம் இருக்கிறது. அடுத்து மரவனூரில் நல்ல ஒரு திருசபை கட்ட வேண்டும். அந்த சகோதர இடத்தில் சொல்லும் பொழுது ஒரு வீடு பார்த்து நீங்கள் அங்கே ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் சொல்லும்போது யோசித்தேன், பணம் இல்லை, அட்வான்ஸ் வீடு எடுக்கணும்னா அட்வான்ஸ் எடுக்கணும், அது நிறைய பணம் செலவு செய்யப்பட வேண்டும், ஒரு ஷெட்டு போடணும், இதெல்லாம் இவ்வளோ தேவைகள் இருக்குது. ஆண்டவரே ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ண, ஆனாலும் தரிசனத்தின்படி கர்த்தர் அதை செய்வார். அதை ஆண்டவர் நிச்சயம் செய்வார் என்பது என்னுடைய விசுவாசம். ஆண்டவர் நிச்சயம் இதுவரைக்கும் செய்தவர். நம்ம ஒவ்வொரு திருசபைக்கும் நம்ம உதவி பண்ணியிருக்கிறோம். காலேஜில் படிக்கிறது முதற்கொண்டு அவங்க ஊழியத்தில் ஒரு ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் நாம் ஒவ்வொரு கிட்டத்தட்ட பாலக்குறிச்சியை என்று எடுத்துக்கொண்டால் பாலக்குறிச்சியை 2 வருஷம் உதவி செய்திருக்கிறோம். அவர் சொந்த காலில் நிற்கிற வரைக்கும், அங்கே செல்ஃப் சப்போர்ட் ஆகிற வரைக்கும் நாம் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியங்கள் அப்படி தான் நடைபெறுகிறது. அடுத்து மரவனூரில் ஊழியம் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு நிறைய ஏராளமான பணம் தேவைப்படுகிறது. நிலத்தை வாங்கணுன்னா பணம் தேவை. ஒரு திருசபை கட்டப்பட வேண்டுமானால் அதுக்கு பணம் தேவை. எனவே இந்த தேவைகள்லாம் நமக்கு நிறைய இருக்கிறது. நமக்கு முன்பதாக ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் உதவி செய்வாராக. எனவே நீங்கள் அதற்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க, அதற்காக கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற 14ஆம் தேதி நடக்க இருக்கிறதான அந்த மரவனூர் ஊழியத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கள். அங்கே வந்து பாருங்கள், ஊழியத்தில் பங்கு பெறுங்க. அந்த ஊழியத்துக்காக நீங்கள் அதிகமாய் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திருச்சபைக்கு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்திலிருந்து நான் ஒரு பங்கை கர்த்தருக்கென்று நான் கொடுக்கிறேன் என்ற ஒரு மனநிறைவோடு நீங்கள் கொடுப்பீர்களானால் ஆண்டவர் அதன் மூலமாக உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கி மாலை நமக்கு சிறு பிள்ளைகளுக்கான பைபிள் சாம்பியன் எக்ஸாம் இருக்குது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வீட்டில் போய் உட்கார வச்சு படிக்க வச்சு அனுப்பி வைங்க. இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளின் நலனுக்காக செய்யப்படுகிற ஒன்று. எனவே இதை நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. நீங்கள் அதை மனதில் வைத்து நீங்கள் செயல்படும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகம் 12:8. இங்கே நாளில் நாம் அவனவன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. இது கர்த்தருடைய வார்த்தை. ஜெபம் பண்ணும். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் கொண்டு எங்களோடு நீர் பேசும், எங்களோடு இடைப்படும். ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, எங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் உணர்வுள்ளவர்களாய் மாற்றும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். இந்த பிரசங்கம் முடிகிற வரைக்கும் நீங்கள் தயவுசெய்து யாரும் எழுந்திரிச்சுப்போம் ஆமேன் சொல்கிற வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்துருப்பது தான் பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் இன்னும் ஒரு 2 பேர்கிட்டையாவது கையை கொடுத்துட்டு போங்க.
பிரைசலார் பிரதர், பிரைசலார், இதுதான் ஒரு ஐக்கியம். சபை ஐக்கியம் என்பது மிக மிக முக்கியமானது. பாதியில் ஏஞ்சி போகிறது, ஆமீன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சி போகிறதெல்லாம் உங்களுக்கு அழகு கிடையாது. கொஞ்சம் அதை கவனித்து முடிஞ்ச பேருக்கு ஒரு 2 பேர்கிட்ட கை கொடுத்துட்டு போங்க, ஒன்றும் கெட்டு போக மாட்டீங்க. கை கொடுத்துட்டு போங்க, அது ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை காண்பிக்கிறது. எனவே இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அவன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. பொதுவாக மனிதனுடைய இயல்பான குணம் என்ன என்று கேட்டால், நான் செய்கிறது சரி, நான் ஒன்றும் பெரிய தவறு செய்து விடவில்லை, நான் செய்கிறது சரிதான். சின்ன சின்ன காரியங்களை நாம் செய்யும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து விடுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அவரவன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல, இது சரி என்று செய்கிறது போல நீங்கள் தவறான காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற காரியத்தை தான் இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்ன என்று சொன்னால், நான் செய்கிறது நான் சரிதான், என் பார்வைக்கு இது சரியாக தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைத்து அநேக காரியங்களிலே நாம் தவறி விடுகிறோம். நன்றாய் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும். ஒரு சின்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு தவறு என்று தெரியாமல் இருக்கிற காரியங்களை தேவன் நமக்கு உணர்த்தும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது, அந்த காரியங்களை நாம் கண்டு கொள்ளாமல் விடும் பொழுதுதான் அது பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அது நம்முடைய வாழ்க்கையை வீழ்த்தக்கூடிய அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சரிவை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இது மாறிவிடுகிறது. அதனால தான் அவனவன் தன் காரியங்களிலே செய்கிறது சரியான என்று காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்பதை காரியத்தை தான் ஆண்டவர் வேதத்தில் ஏராளமான குணங்களை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த குணங்களை குறித்து நாம் இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, நீதிமொழிகள் 16:18, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேற்றிமை. அழிவுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால், நான் உங்களுக்கு முன்பதாக போய் கோணலான வழிகளை சரிப்படுத்துவேன் என்பதுதான் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்வாரானால், நாம் நீதியாய் நடந்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்போமானால், தேவன் நமக்கு முன்னே போய் எல்லா கோணலான வழிகளை செம்மைப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அதே சமயத்திலே நமக்கு சரியான காரியம் என்று சொல்லி நாம் நினைத்து ஒரு காரியம் நமக்கு முன்னே செல்லுமானால், இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதான காரியத்திலே அழிவுக்கு முன்னானது அகந்தை. இந்த அகந்தை என்கிறதான ஒரு குணம் நமக்குள்ளே இருந்து அது நம்மை வழி நடத்துமானால், அதை நாம் பின்பற்றுவோமானால், அதனால கிடைக்கக்கூடிய பலன் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு சரிவு அல்லது ஒரு அழிவு. விடுதலுக்கு முன்பதாக மனமேற்றிமை. ஒரு மனுஷன் மனமேற்றிமையோடு இருப்பானால் அவன் விழுந்து போவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. எனவேதான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் தன்னை நிற்கிறதாக எண்ணாமல் அதை கவனிக்க தவறிவிடுவான் என்று சொன்னால் அவனுக்கு வீழ்ச்சி உண்டாகுகிறது. அல்லதான் மனமேற்றிமை, பொறுமை, பெருமை இவைகளெல்லாம் ஒரு வீழ்ச்சிக்கு காரணமாய் அது மாறிவிடுகிறது. ஆங்கிலத்தில் ப்ரைட் கோஸ் பிஃபோர் டிஸ்ட்ராக்ஷன். ஒரு அழிவை கொண்டு வரும். ப்ரைட் என்ற வார்த்தையானது பெருமை, மனமேற்றிமை, அகந்தை என்ற காரியத்தை அது குறிப்பிடுகிறது. அப்போ இந்த காரியங்களிலே நம்ம எரியாமலே வாசித்த இந்த வேதவசத்தின்படி தன் பார்வைக்கு சரியானதை செய்கிறதாக நினைத்து, இது என்னால் நடந்தது, நான் பெரியவன், இதெல்லாம் என் காரியமாய் நடந்தது என்று சொல்லி நாம் சொல்லுவோமானால் அது தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. நன்றாக கவனிக்க வேண்டும். நான் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் ஒரு வேலை நான் இல்லைன்னா இந்த வேலை நடக்கவே நடக்காது. இந்த வேலை நான் இல்லைன்னா இது முடியாத காரியம். இது நான் மாத்திரம் இல்லைன்னா இது எப்போ ஒன்றுமில்லாமல் போயிருக்கும் அப்படின்ற மனமேற்றிமை. அது வீட்டில் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட வீட்டில் சில ஆண்கள் அல்லது சில பெண்கள் சொல்லுவது உண்டு, நான் மாத்திரம் இல்லைன்னா இந்த குடும்பம் எப்போ ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அப்படி அல்ல.
குடும்பம் என்பது நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான். இது என்னால் ஆனது என்று சொல்வதை விட நம்மால் ஆனது. தேவன் நமக்கு உதவி செய்தார். இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டாவிட்டால் இந்த குடும்பத்தை என்னால் நடத்த முடியாது, ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்ற அந்த தாழ்மை நமக்குள்ளே இருக்குமானால் அந்த தாழ்மை நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். அதுதான் நாம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த மேன்மையான அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். எனவே இந்த அகந்தை என்பது தான் மற்றவர்களை விட உயர்ந்தவராக கருதும் மனப்பான்மை தான் அந்த அகந்தை. இது தேவனுடைய பார்வையிலே ஒரு பாவமாக கூட சொல்லலாம். இந்த அகந்தை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விருப்பமாய் அது காணப்படுகிறது. அதுதான் யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் நமக்கு அதிகமான கிருபைகளை அளித்திருக்கிறார். அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கிருபை ஏன் கொடுத்தானா, இப்படிப்பட்ட குணங்கள் நமக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் அதிகமான கிருபை நம்ம மேல ஊற்றப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறான், நாம் எண்ணுகிறபடி அவன் நன்றாக இருக்கிறான், அவன் மேன்மையாக இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு கிருபை, அவன் உழைக்கிறான், வேலை செய்கிறான், அதனால ஆண்டவரன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆனால் நமக்கு அவனை விட பெரிய கிருபை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதற்காக நாம் இதை செய்யக்கூடாது என்ற நிறைய காரியங்களை வேதத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால தான் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அதிகமான கிருபை. ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு அதிகமான கிருபையை அளித்திருக்கிறார், கொடுத்திருக்கிறாரே. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த அகந்தை என்கிற காரியம், அகந்தை ஒருவரை நாம் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. ஒரு மனுஷனுக்குள்ளே அகந்தை வரும் பொழுது உதாசீனப்படுத்தி விடுவான். அகந்தை இருக்கும் பொழுது அவனை குறைத்து விடுவான். அகந்தை இருக்கும் பொழுது அவனை ஒன்றுமில்லை என்று நினைத்து தன்னை மேன்மையாக எண்ணிக்கொள்ளுவான். இப்படிப்பட்ட இந்த அகந்தை நமக்குள்ளே இருக்குமானால், அது வழி நடத்துமானால், அது எங்கே கொண்டு பள்ளத்தில் என்ன பண்ணிடும், தள்ளி விட்டுவிடும். அது உயர்வதற்கு, மேன்மை அடைவதற்கு அது ஒரு பெரிய தடையாய் அது மாறிவிடும். எனவேதான் எரேமியா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது 9ஆம் அதிகாரத்தில், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால், எரேமியா இங்கே சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளிலே நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனித்து நாம் செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த 23ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், மேன்மை பாராட்ட வேண்டாம், மேன்மை பாராட்ட வேண்டும் என்ற காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். ஒரு ஞானி என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய அறிவினாலே இதெல்லாம் நான் செய்து விட்டேன், என் அறிவினாலே இவைகளெல்லாம் நான் மேன்மையாய் கருதுகிறேன், என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு இவைகளில் நான் செய்து விட்டேன் என்று தன்னை மேன்மை பாராட்டுகிறான். பராக்கிரமன் பலமாய் இருக்கிறவன் அவன் தன்னுடைய பலத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்டுகிறான். ஒரு ரெஸ்லிங்கில் 2 பேர் நின்று சண்டை போடுகிறார்கள். சண்டை போடும் பொழுது இவன் எதிராளியை அவன் அடித்து நாக் அவுட் பண்ணி கீழே விழுந்தவன் திரும்ப எழுந்திருக்கவே இல்லை. ரெஃப்ரி கவுண்ட் கொடுக்குறாரு, கவுண்ட் சொல்கிற வரைக்கும் எழுந்திருக்கவே முடியல. அதனால் இவன் கையை பிடிச்சி தூக்கி இவன் ஜெயிச்சதாக அறிவிப்பு கொடுத்து விடுகிறான். அப்போ அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எதிரியை வீழ்த்தி விட்டோம் என்கிற சந்தோஷம். அவன் மைக்கை வாங்கி அவன் அந்த ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு அங்கே இருக்கிறதான அந்த கேலரியில் உட்கார்ந்து இருக்கிற மக்களை பார்த்து கேட்குறான், என்னோட போர் செய்வதற்கு, என்னோட சண்டை போடுவதற்கு யாரா இருக்கிறீங்களா, ஹலோ அப்படின்னு கேட்குறான். யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னா அந்த ஸ்டேஜ் ரொம்ப நிசப்தமாக, சைலண்ட்டாக, அது வரைக்கும் ஆரவாரம் பண்ணினவர்கள் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப பின்ட்ரைப் சைலண்ட்டு சொல்லக்கூடிய அளவில் ரொம்ப சைலண்ட். 4 பக்கமும் சுற்றி வந்து கேட்குறேன், யாராவது இருக்கிறீங்களா, ஒருவரும் இல்லை.
அங்கே உள்ளே இருக்கிறதான வீரர்கள் இவனை எதிர்க்கிறதுக்கு யாரும் முன் வரல. ஏன்னா அவர் முதல் இதிலே அவன் நாக் அவுட் பண்ணி திரும்ப எழுந்திருக்கல. அவன் எல்லாரும் பயந்து கொண்டு நிற்கிறாங்க. அவன் சிரிக்கிறான், எக்காரம் போட்டு சிரிக்கிறான். என்னை எதிர்ப்பதற்கு ஒருவருக்கும் தைரியம் இல்லையா? இப்படியெல்லாம் கேட்டுட்டு பேசிட்டு சிரிச்சு விட்டு மைக்கை தூக்கி கீழே போட்டுட்டு கையை வானத்துக்கு நேராக உயர்த்தினான். வானத்தை நோக்கி பார்த்தான். அவன் வானத்தை பார்த்து, கடவுள் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். அங்கிருந்து ஒரு சத்தமும் வரல. கடவுளே இருக்கிறீங்களா? வானத்தில் ஒரு சத்தம் வரல. திரும்ப கூப்பிடுறான், கடவுளே, இந்த மனிதர்கள் ஒருத்தரும் என்கிட்ட சண்டை போடுறதுக்கு தைரியம் இல்லை, நீர் வருகிறீரா சண்டை போட அப்படின்னு கடவுளை கூப்பிடுறான். அங்கே ஒரு சத்தமும் ஒன்றும் வெளியே வரல. அப்போது திரும்ப மைக் எடுத்து அவன் சொல்கிறான், மைக்கில் பேசுகிறான், இந்த உலகத்தில் என்னை எதிர்க்கிறதுக்கு மனிதர்களும் இல்லை, கடவுளும் பயந்துட்டாரு. கடவுளுக்கும் என்னோட கூட சண்டை போடுறதுக்கு தைரியம் இல்லை, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைக்கை வைத்து விட்டு திரும்ப அவன் கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு திரும்ப சுற்றி பார்க்குறான். பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே திடீரென்று சொல்லி மயக்கி கீழே விழுந்தவன். அங்கே இருக்கிற எல்லாம் ரெஃப்ரி, அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து அவனை தூக்கி ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குறாங்க, என்னென்ன பண்ணி பார்க்குறாங்க, பேச்சு மூச்சு இல்லை. அப்போது அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுப்பது கோட்டெல்லாம் கழட்டுறாங்க. கோட்டெல்லாம் கழட்டி அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த முதல் விதியை எல்லாம் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து ரொம்ப போராடுகிறார்கள், போராடி பார்க்கிறார்கள். போராடி பார்த்து விட்டு என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா, அவன் செத்து போயிட்டான், இறந்து போயிட்டான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. பெரிய ஆச்சரியம், அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். ஐயோ, இவ்வளோ பெரிய மாவீரன் மரித்து போனானா அப்படின்றெல்லாம் எல்லாம் அங்கே ஒரு பெரிய நிசப்தமாக இருந்தது. ஒரே கூச்சல் குழப்பமாகிவிட்டது. மரித்து போனான். அப்போ கோட்டை ஒருத்தர் எடுத்து பார்த்து அந்த கோட்டிலேருந்து ஒரு கருந்தேல் என்ன பண்ணுச்சு, ஓடினது. ஒரு பலவானனை வீழ்த்துவதற்கு தேவன் இறங்கி வர வேண்டாம், ஒரு கருந்தேல் போதுமானது. தேவனோட எதிர்த்து ஒருவராலும் நின்று விட முடியாது. ஏன்னா அதனால தான் இங்கே எரேமியா தீர்க்கதரிசி இங்கே எழுதுறாரு, பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இன்றைக்கு மனிதன் பணத்தை வைத்துக்கொண்டு பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். தான் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கிறான். பணத்தை வைத்து மற்றவர்களை அவன் அலட்சியம் பண்ணுகிறான். பணத்தை வைத்து கொண்டு அவன் மற்றவர்களை உதாசீனப்படுத்தி விடுகிறான். உன் பணத்தை கொண்டு நீ ஒருவரையும் நீ அலட்சியம் பண்ணி விடாதே. நீ பணக்காரன் என்பதனாலே, ஐஸ்வர்யவான் இருக்கிற என்பதனாலே, உனக்கு பணம் இருக்கிறது என்பதனாலே ஒருவரையும் நீ அலட்சியம் பண்ணி விடாதே. அதை குறித்து நீ மேன்மை பாராட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு இங்க அடுத்த வசனத்தில் சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்து கொள். உனக்கு கொடுத்த ஐஸ்வர்யம் யாரால வந்தது? என்னால வந்தது. இந்த மேன்மை யாரால வந்தது? என்னால வந்தது. இந்த பூமியிலே உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையும் நீதியும் நியாயமும் யாரால் வந்தது என்று சொன்னால் என்னால் வந்தது என்பதை நீ புரிந்து கொள். அதை குறித்து நீ மேன்மை பாராட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை உணர்ந்து நீ அதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் தேவன் எப்படி இருக்கிறாராம்? பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுத்த கிருபை, தேவன் எனக்கு வைத்த பெரிய ஆசீர்வாதம், இதெல்லாம் யாரால வந்தது அப்படின்னா, நம்ம நிறைய பேர் எப்படி மாற தட்டுறோன்னா, நான் உழைச்சேங்க, நான் சம்பாதிச்சேன். நான் பாருங்க, வீட்டில் சண்டை வந்துடுச்சுன்னா என்ன சொல்கிறேன், நான் சம்பாதிச்சது, நான் மேன்மையை வச்சது, நான் கட்டின வீடு, நான் வாங்கின காரு. நிறைய பேர் வீடுகளில் நான் 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 என்கிற அகங்காரம், நான் நான் என்கிறதான அகந்தை, நான் நான் என்கிறதான பெருமை, நான் நான் என்கிறதான மேட்டிமை, இவைகள் உள்ள இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தை இது ஆட்சி படைக்கிறது, அந்த குடும்பத்தை சீரழித்து விடுகிறது, அந்த குடும்பத்தை மேன்மைக்கு போவதற்கு முன்பதாக கீழே தள்ளி அது மெதிக்கிறதாய் மாறிவிடுகிறது. எனவேதான் உங்கள் ஐஸ்வர்யத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தந்தார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தினார். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் நம்மை மேன்மையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா, இயேசுநாதர் இல்லைன்னா எனக்கு அட்ரஸே கிடையாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மனிதர்களாய்
இப்போ ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு துன்மார்க்கமான மனுஷன் என்கிட்ட பேசிட்டு போனார். அவர் சொல்லும்போது நான் ஒரு ஒரு காரியத்தை அவர் சொன்னார். அவர் ஒரு மேட்ரிமணி வச்சிருக்கிறாராம். அந்த மேட்ரிமணிக்கு வந்து பல கோடி ரூபாய் அந்த மேட்ரிமணிக்கு மேலே அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குதான் அந்த மேட்ரிமணியில். நான் அந்த மனுஷனை பார்த்து கேட்டேன், ஏய் அந்த 4 கோடி ரூபாய் மேட்ரிமணி வைத்திருக்கிறேன்னு சொல்கிறேன், உனக்கு என்னையா லாபம்? உன்னை பார்த்தா நீ எப்படி இருக்கிற? அப்படி 4 கோடிக்கு அதிபதி மாதிரி தெரியலையே, ஒன்றும் இல்லாமல் இருக்கிற, அது இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படியெல்லாம் தம்பம் வேண்டாம்யா. அவர் சொன்னார், நீங்கள் என்ன அன்றைக்கி உஸ்பேத்தி விட்டுட்டீங்க, நான் அதை சாதிக்கணும்னு நினைக்கிறேன். சாதியா நல்லது, சாதி. ஐயா இயேசுநாதர் மட்டும் என்கிட்ட எல்லாம் உனக்கு மேலே நான் பேசுவேன் ஐயா. அவர் சொல்கிறார், நான் ரொம்ப பொல்லாதவன் பாஸ்டர், நான் இயேசுநாதர் மட்டும் என்கிட்ட இல்லை உன்னோடைய பொல்லாதவன் நான், தெரியுமா உனக்கு? இயேசுநாதர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி என்னவா இருக்கிறேன், மனுஷனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு மனுஷனுக்குள்ளே இயேசு இல்லை அப்படின்னா யோசித்து பாருங்க. ஒரு மனுஷனுக்குள்ளே இயேசுநாதர் மாத்திரம் இல்லை அப்படின்னா அவன் மனுஷனாகவே இருக்க மாட்டான். ஏன் மதிக்க மாட்டேன்றான்? ஏன் ஒருவனை அலட்சியம் பண்ணுகிறான்? ஏன் ஒருவனை அவதூறு பண்ணுகிறான்? காரணம் என்ன? அவனுக்குள்ள என்ன இல்லை? இயேசு இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ரட்சித்து இருக்கிறார், அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம், அவரை சேவிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருப்பாரானால் இந்த அகந்தை நம்மை விட்டு அகன்று போய்விடும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு சில இனிமையான உணர்வை குறித்து நமக்கு பெருமை வரலாம், இனிமையான காரியங்களை குறித்து பெருமை வரலாம். உதாரணமாக நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு பெருமை வரலாம். உங்கள் பிள்ளைகள் ஒழுங்காக ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை தேடி அவருக்கு பயந்து நடந்து வேத வசனத்தை வாசித்து வேத வசனத்தின்படி நடக்கிறதுனா நீங்கள் சொல்லலாம், என் பிள்ளை பக்தியான பிள்ளை. இது குறித்த ஒரு மேன்மையும் ஒரு பெருமை நமக்கு வரலாம், அது தவறு கிடையாது. என் பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளைங்க, நல்லா படித்து நல்ல மார்க் எடுப்பான், ப்ராக்ரஸ் போர்டை பார்க்கும் பொழுதே அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குதுங்க, நல்லா படிக்கிற பிள்ளை அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம். அது மற்றவர்களை உற்சாகப்படுத்தும். அதை தேவன் ஒரு பெருமையாக எடுப்பது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இன்னொருடைய வாழ்க்கையை குற்றப்படுத்தக்கூடிய அல்லது வேதனைப்படுத்தக்கூடிய அல்லது நம்முடைய இருதயத்தை சஞ்சலப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாயிலிருந்து வருமானால் அதுதான் அகந்தை, அதுதான் பெருமை, அதுதான் மனமேட்டிமை. அதை தான் தேவன் அருவருக்கிறார். இப்போ இந்த பூமியிலே வாழ்வதற்கு நமக்கு ஆண்டவர் அதிகமான கிருபை அளித்திருக்கிறார். சொல்லுங்க, இந்த பூமியில் நான் வாழ்வதற்கு அதிகமான கிருபை அளித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் செய்வதற்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் அந்த ஆலயத்தில் உட்கார வச்சிருக்கிறார். சில விதண்டாவாதம்லாம் பேசுவாங்க, நாங்கள் சர்ச்சுக்கு வராமே நாங்கள் நல்லா இருப்போங்க. இருக்க முடியாதுங்க. ரகசியத்தில் ஏதோ ஒன்று மாட்டியிருப்பாங்க, ரகசியமான ரகசிய போலீஸ் மாதிரி உள்ள என்ன பண்ணியிருப்பான், ஏதோ எவனோ ஒருத்தன் உட்காந்துருப்பான், ஏதோ ஒரு பூதம் உட்காந்துருக்கும், ஏதோ ஒரு குட்டி சாதம் உள்ள உட்காந்துருப்பான். அது எப்போ விஸ்வரூபம் எடுக்கும்னு தெரியாது. நான் சர்ச்சுக்கு வராமே நான் நல்லவனா வாழ முடியும்னு ஒருவேளை அவன் சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் நிச்சயம் வாழ முடியாது. தேவனை இல்லாமல், தேவனுடைய துணை இல்லாமல், தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒருவரால் வெற்றியை வாழ்ந்து விட முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் நமக்கு உலகத்தில் இருக்கிறனுக்கு கிருபை என்ன கிருபைனா உழைக்கிறதுனால மேன்மை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவரை தேடுகிறதுனால கிருபை, அதான் அதிகமான கிருபை. ஹல்லேலூயா. இந்த கிருபையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ அகந்தை உள்ள நபர் தன்னை பெருமையாக எண்ணுகிறது மாத்திரம் அல்ல, அவன் பிறரை குறைவாக மதிப்பீடு செய்கிறான், குறைத்து மதிப்பிடுறான். அவனுக்குள்ளே இருக்கிற பலன் என்னென்று தெரியாமல் குறைத்து மதிப்பிடுவதுதான் அகந்தையான காரியம். அது அவனுக்கு அழிவை உண்டு பண்ணிவிடும், வீழ்ச்சியை உண்டு பண்ணிவிடும். அவன் தாழ்ந்து போவதற்கு அது ஏதுவாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தடை செய்வதற்கான ஒரு குணங்களிலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அகந்தை, இந்த அகந்தையை அகற்ற வேண்டும். அதான் ஆண்டவர் நிறைய வசனங்களை நாம் சொல்ல முடியும். ஏராளமான வசனங்களை தேவன் நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. அதில் 2 மனிதனை குறித்து எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே வாசிங்க, 18ஆம்
அதிகாரம் லூக்கா 18:9, அண்டியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் உவமை சொன்னார். இங்க ஆண்டவர் ஒரு உவமை சொல்றார். தங்களை நீதிமான்களாக எண்ணி, தங்களை நல்லவர்களாக எண்ணி, தங்களை உயர்வுள்ளவராய் எண்ணி, மற்றவர்களை காட்டிலும் நாங்கள் அதிகமானவர்கள் என்ற எண்ணி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமை சொல்லுகிறார். அந்த உவமை சொல்லிட்டு 2 பேர் அங்க கொண்டு வரார். அந்த சீன்ல 2 பேர் வர்றாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். பரிசேயனை குறித்தும் ஆயக்காரனை குறித்தும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். பரிசேயன் சொல்லும் பொழுது பரிசேயன் சொல்லுகிறான், வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன். நல்லது தம்பி, ரொம்ப நல்லது, நல்லது ஐயா. 2 வாரம் யாரும் இருக்க முடியாத ஒரு பெரிய சாதனை செய்கிற, 2 வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன். நான் தசமபாக காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறேன். நல்லது, ஆண்டவருக்கு பிரியமானது தான். நல்ல காரியத்தை செய்கிறான், ஒழுங்கு ஆலயத்துக்கு வர, நல்லது. அடுத்து 3வது ஒன்று சொன்னான் பாருங்க. இது 2 காரியத்தை அந்த 3வது காரியத்தில் சொல்லும் பொழுது நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொன்னான். அதுவும் நல்லதுதான், ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொன்னான். அது ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, இந்த ஆயக்காரனை போல் அல்லாததினாலே. ஹல்லேலூயா. இந்த ஆயக்காரனை பாருங்க. ஆமா ஆமா, 2 இந்த காரியத்தெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருப்பார், நல்லது நல்லது. உபவாசம் இருக்கிறியா, நல்லது. ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கிறியா, நல்லது. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறியா, நல்லது. ஆனா இன்னொரு காரியம் ஆண்டவருக்கு பிடிக்காதது என்னன்னா, இந்த ஆயக்காரன் கம்பேர் பண்றான் பாருங்க. இந்த ஆயக்காரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆயக்காரன் ஒண்ணுமில்லாதவன், அற்பமா எண்ணப்படுகிறவன். இந்த ஆயக்காரனை போல் இல்லாததுனாலுமே ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் சொல்றார் அப்படின்னா, அவன் அல்ல, இவனே நீதிமானாய் போனான். ஹல்லேலூயா. இந்த தன்னை குறித்து பெருமையாய் எண்ணினான் அல்லவா, தன்னை குறித்து பெருமையாய் பேசிக்கொண்டான் அல்லவா, நான் இதை செய்கிறேன் என்று சொன்னான் அல்லவா, இவன் செய்யாததை நான் செய்து சாதித்து விட்டேன் என்று சொன்னான் அல்லவா, அதுதான் தேவனுக்கு பிரியமெல்லாம் போனதுனால இங்க இந்த ஆயக்காரன் எப்படி என்னன்னா, தன் கண்ணை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கப்படாமல் மார்பில் அடித்து கொண்டு பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னான் பார்த்தீங்களா, அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமாயிருந்தது. அதான் ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, அவன் அல்ல. 2வது ஜெபம் பண்ணாம பார்த்தீங்களா, அவனை ஆண்டவர் மெச்சிக்கொள்றாரு, இவன் தான் நீதிமான். ஹல்லேலூயா. நீதிமானாக இவன் கடந்து போனார். தேவன் எப்பொழுதுமே பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்பவுமே எதிர்த்து இருக்கிறார். அவர்கள் ஆசீர்வாதத்தை காண முடியாது, அவர்கள் மேன்மையை அவர்கள் அடைந்து விட முடியாது. நாம் தாழ்ந்திருக்க நாம் கற்றிருக்க வேண்டும். உயர்ந்தாலும் நாம் எப்பொழுதுமே ஒரே நிலையிலே மற்றவர்களை மதிக்க கற்றிருக்க வேண்டும். மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தாக வேண்டும். ஒரு சகோதரன் என்கிட்ட சொல்லும் பொழுது சொன்னார், பாஸ்டர் இன்னார், இப்போ அவர் மரித்து போனார். அவர் குறித்து சொல்லும் பொழுது, பாஸ்டர் ஒரு முறை நான் அவர் இடத்துல போய் பிரைஸ்லான்னு கையை கொடுக்குறேன், அவர் எனக்கு கை கொடுக்காம அப்படி மேலே கீழே பார்த்துட்டு அப்படியே நடந்து போகிறார் பாஸ்டர். அவர் சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால தான் சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, ஆராதனை முடியறதுக்கு முன்னாடி ஏஞ்சி தடன்னு ஓடுறீங்க பார்த்தீங்களா, சிலருக்கெல்லாம் ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடுறீங்க. இருந்து 4 பேரை பார்த்து ப்ரைஸ் எல்லாம் சொல்லிட்டு போங்க. இது அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. ஓடி என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஒரு 2 நிமிஷத்தில் என்ன ஆகிட போகுது? ஒரு 2 நிமிஷம் ஒரு 4 பேரை பார்த்து புதிதாக யாராவது வந்தால் விசாரிக்கிறீங்களா? அவங்கள பார்த்து பேசுகிறீங்களா? பேசலைன்னா என்ன ஐக்கியம்? உங்களுக்குள்ள என்ன அன்பு இருக்கிறது? என்ன கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது? அப்போ நீங்கள் உங்களை பெரியவர்களாக எண்ணிக்கிறீங்களா? மேன்மையானவர்களாக எண்ணுறீங்களா? நான் போய் இவங்ககிட்ட கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஒரு ஐக்கியம்னா என்ன? 2 பேரை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கறதுல என்ன நம்ம பார்த்து நம்ம பணத்தை அள்ளி கொடுத்துட போகிறோமா? இல்லை. ஒரு ஐக்கியம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும். 2 பேரை பார்த்து விசாரிங்க. தேவன் எப்பொழுதுமே தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். பெருமையாக இருக்கிறவங்களுக்கு அந்த கிருபை எடுபட்டு போகிறது. கொஞ்ச நாள் ஓடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சரிவை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்.
வேதத்தில் நிறைய காரியங்களை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இது நம்ம ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை வராதபடிக்கு, தேவன் நம்மை உயர்த்துவதற்கு இது தடையான இந்த தடைகளை, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் அந்த தடைக்கல்லை எடுத்து போடுவதற்கு நாம் முயற்சி செய்யாவிட்டால் இப்படிப்பட்ட குணங்கள் நம்மை கீழே தள்ளிவிடும். அப்போ இந்த அகந்தைக்கு முன்னானது முன்னே போகும். அதுதான் நடத்தும் ஒருவனை. அகந்தை என்பது ஒரு மனுஷனை வழி நடத்தும் பொழுது எங்கேயோ கொண்டு போய் அது தள்ளி விட்டுரும். அது வீழ்ச்சியை கொண்டு வந்து விடும். மேன்மையாக இருக்கிறவனை தாழ்ந்து போக பண்ணிவிடும். நமக்கு தாழ்வு மனப்பான்மை கூடாது. நாம் தாழ்வு மனப்பான்மையோடு நாம் இருக்கக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, நான் தூசி, நான் பூச்சி, புழு. இது தாழ்வு மனப்பான்மை. பார்த்துக்கிறீங்களா? ஜபத்தில் ஜெபிக்கும் பொழுது தாழ்த்துகிற விதமாக, ஆனால் குணத்தில் தாழ்மை இருக்கிறதா? ஜபத்தில் தாழ்மை இருக்கிறது போல நான் புழு ஆண்டவரே, ஒன்றுத்துக்கும் உதவாதவன், தூசி ஆண்டவரே, ஒன்றுத்துக்கும் உபயோகப்படாதவன் அப்படின்னு ஜபத்தில் சொல்லி போயிட்டு அங்கே வெளியில் போய் மனிதர்களுக்கு முன்னாடி நெஞ்சு நிமிர்த்தினா, வாயில் வர வார்த்தை அவனை காயப்படுத்துகிற வார்த்தை வந்தால் என்ன பிரயோஜனம்? இதுவல்ல. தாழ்வு மனப்பான்மை அல்ல. தேவனுக்கு முன்பதாகவும் மனிதனுக்கு முன்பதாகவும் தம்மை தாழ்த்துகிற குணம் ஒரு மனுஷனை உயர்த்தும். அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு ஒரு பெரிய தடை இந்த அகந்தை. இந்த அகந்தையை நாம் அகற்ற வேண்டும். வேதத்தில் தாழ்ந்து போன ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. தானியேலின் புஸ்தகம், தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 28ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வசனங்களை நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. தானியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 28லேருந்து வாசிக்கிறேன். இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தில் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை நல்லா நீங்கள் கவனித்து பார்க்கணும். அன்றைக்கு பாபிலோனை அரசாட்சி செய்ததான நேபுகாத்நேச்சர், வரலாற்றில் நம்ம படிச்சிருப்போம். தொங்கு தோட்டம், இந்த நேபுகாத்நேச்சர் கட்டினதான தொங்கு தோட்டம், ஹேங்கிங் கார்டன். அது குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் வரலாறு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அந்த காலத்தில் விஞ்ஞானம் இல்லாத நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை கட்டினவன் ஒருவரும் இல்லை. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அரண்மனை கட்டி, அந்த அரண்மனைக்கு மேலே ஒரு பெரிய தொங்கு தோட்டத்தை வச்சு, அதில் அவன் ராஜா உலாவி வந்த இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கும் அது குறித்து பேசுகிறார்கள். அதனால தான் இந்த வேதத்திலும் அப்படி தான் எழுதி இருக்கிறது. அவன் அவ்வளோ பெரிய அரண்மனை கட்டி, அது பெரிய அரண்மனையின் மேலே இந்த தொங்கு தோட்டத்தெல்லாம் வச்சு பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டதான அதை குறித்து அவன் சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், என் வல்லமை, என்னுடைய பலம், என்னுடைய பணபலம், என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், இந்த காரியங்களினாலே நான் செய்தேன். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே, என் மகிமை பிரஸ்தாபத்திற்காக, என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக. என்னைக்கு அவன் பெயர் பிரஸ்தாபம் இருக்கிறது. ஆனால் இவன் நன்மை பெற்றவன், தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றவன். இவன் சொல்லும் பொழுது என் மகிமையின் பிரஸ்தாபத்திற்காக என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் என்று தன்னை குறித்து அவன் பெருமையா எண்ணின பொழுது அவனுக்குள்ளே அகந்தை வந்த பொழுது, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் வந்த பொழுதே, அடுத்த வசனத்தில் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நல்லா கவனிங்க, 31:32 ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷனின் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கவன் அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது.
அவனுக்குள்ள அந்த மன மேட்டிமை வந்த உடனே, மேட்டிமையாய் பேசின உடனே ஆண்டவர் பேசுகிறார். நீ தள்ளப்பட்டு போவாய். தள்ளப்பட்டு போவது மாத்திரமல்ல, எனக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுப்பேன். இது 7 வருடங்கள் இது உண்மையில கடந்து போகும். நீங்க இந்த சரித்திரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொன்னபடியே அவன் கட்டின மகா பாபிலோன் தேசத்தினுடைய ராஜ்யத்திலிருந்து அவனை தூக்கி எடுத்து அவன் மாடு புல்லை மேய்கிறதை போல அவன் தள்ளப்பட்டான். சில வியாதியா இருந்தா எழுந்திருச்சு நிற்க முடியல, 4 கால் பாய்ச்சல்ல இருக்கிறான்ப்பா அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஏந்திருக்க முடியல, 2 கையை கீழே ஊனிக்கிட்டு முட்டி 2 முழங்கால் 2 பூமியில் அந்த மாடு மாதிரி அப்படியே 4 கால் பாய்ச்சல்ல இருக்கிறான். அவ்வளோ பெரிய வியாதி அவனை பிடிச்சிக்கிச்சு அப்படின்வாங்க. அப்போ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, தேவனிடத்தில் நன்மை பெற்ற அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவன் தனக்கு எடுத்து கொண்டதுனால அந்த வார்த்தை அவனுக்கு உண்டானது. ரெண்டாவது இன்னொரு நபர், யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா ராஜாவை குறித்து நமக்கு தெரியும். இந்த எசேக்கியா ராஜா, அவனை குறித்து ஆண்டவர், அவன் ராஜ்யபாரம் அவனுக்கு வந்த பொழுது, அவனுக்கென்று அந்த ராஜ்ய பாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது, அவனை குறித்து என்ன வேதம் சொல்லுகிறதுன்னு சொன்னால், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்த ராஜா இவன். எசேக்கியா ராஜா ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் செய்தான். ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற விஷயத்திலே அவன் முதன்மைப்படுத்தினான். ஆலயத்துக்கு போகிற விஷயத்திலே முதன்மையாக இருந்தான். எதை செய்தாலும் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி செய்தவன், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தினவன். அதனால தான் அவனை குறித்து சொல்லப்பட்ட கர்த்தருக்கு செம்மையான காரியங்களை செய்தவன் என்று வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ராஜா, நீங்க 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் வாசிங்க. இல்ல, 2 ராஜாகமம் 32ஆம் அதிகாரம் 24 வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். பாருங்க, எங்க வியாதியில கிடக்கிறான், அதுவும் மரணத்துக்கு ஏதுவான வியாதி, மரித்து போவான் என்ற நிலைமையிலே தள்ளப்பட்ட வியாதி. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். அவன் வாக்குத்தத்தம் அவருக்கு ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிடுகிறாரு. 28ஆம் வசனம் நல்லா கவனிங்க. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்காய் நடவாமல் மேட்டிமையானான். அவன் ஆண்டவர்கிட்ட பெற்ற நன்மைகளை மறந்து போனான். அதுதான் அதனுடைய அர்த்தம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல், ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்ற நன்மைக்கு எதிரடையான காரியங்கள் அவனுக்குள்ளே வந்தது. மனமேட்டிமை வந்தது, ஒரு பெருமை வந்தது, அகந்தை வந்தது. அகந்தையினால் அவன் இருதை நிரப்பப்பட்ட பொழுது அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. ஹல்லேலூயா. அப்போ எசேக்கியாவினுடைய அகந்தை நீக்கப்படுவதற்கு அவனுக்கு மனத்தாழ்மை தேவைப்பட்டது. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஒரு அகந்தை இருக்குமானால், சொல்லுங்க, எனக்குள்ளே ஒரு அகந்தை இருக்குமானால் அதை நீக்குவதற்கு எனக்கு தேவை மனத்தாழ்மை. ஆமீன் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் யாரையுமே நம்ம அற்பமாக எண்ணி விடக்கூடாது. நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வரட்டும், எவ்வளோ பெரிய மேன்மை வரட்டும், நல்லது, இதெல்லாம் கர்த்தரால் உண்டானது, கர்த்தர் கொடுத்தது. மேன்மையாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இது நம்முடைய செயல்களினாலோ, நம்முடைய குணத்தினாலோ, நம்முடைய நற்காரியங்களினாலோ, நம்முடைய நல்ல பக்தினாலோ அல்ல. தேவன் நம்ம மேலே வைத்த கிருபை. இதெல்லாம் நமக்கு வரும் பொழுது, மேன்மை அடையும் பொழுது
ஒருவரையும் நம்ம அற்பமாக எண்ணி விடக்கூடாது. ஒருவரையும் நம்மை விட அவர்களை தாழ்வாக எண்ணிவிடக்கூடாது. அந்த அந்த குணங்கள் நமக்கு வரும்பொழுது தேவன் ஆசீர்வதிப்பதற்கு அது பெரிய தடையாய் மாறிவிடுகிறது. எசேக்கியா ராஜாவை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவன் ஜெபத்தெல்லாம் கேட்டார். அவனுக்கு விரோதமாய் சனகரிப்பு ராஜா வந்த பொழுது சனகரிப்பு ராஜாவை எதிர்ப்பதற்கு திராணி கிடையாது. இந்த எசேக்கியேல் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இந்த காரியத்துக்காக ஜெபித்த பொழுது அசிரிய ராஜா ஒரு பெரும்படையோடு வருகிறான், எப்படி எதிர்ப்பது என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். அந்த வசனம் சொல்லுது, சனகரிப் துக்க முகத்தோடு அவன் தேசத்துக்கு போனான், தோல்வி அடைந்து. அது மாத்திரமல்ல, அவன் தன் சொந்த ஜனங்களாலே கொல்லப்பட்டான். அப்போ எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்ல, ஆண்டவர் மேன்மையை வைத்தார்ல, அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை வந்த பொழுது கர்த்தர் அதை உணர்த்தினார். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உடனே அவன் அந்த மனமேட்டிமை என்கிற அந்த தன்மையிலிருந்து, அகந்தை என்ற நிலைமையிலிருந்து அவன் மனம் திரும்பி அவன் தாழ்மையை தரித்து கொண்டான். ஹல்லேலூயா! அது அவனுக்கு ஆசீர்வாதம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய தடைகள் என்ன என்பது நிறைய இருக்குது. வேதத்தில் நிறைய குணங்களை பற்றி எழுதி வச்சிருக்குது. நிறைய குணங்கள், ஏராளமான குணங்கள், நமக்கு ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத ஏராளமான குணங்கள் உள்ள எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய லாக்கரில் பூட்டி வச்ச ஒரு பொருட்களை போல நிறைய மறைந்து கிடக்கிறது. ஒருவேளை எல்லாமே இல்லைனாலும் ஏதோ ஒன்று இருக்கிறது. அவைகளை நாம் எடுத்து தூர எறியாவிட்டால் நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அதுதான் நமக்கு தடை. அப்போ ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடிய குணங்களில் ஒன்று இந்த அகந்தை. இந்த அகந்தை நீக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அறிந்து நாம் செயல்பட்டால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் யாரும் எழுந்து நிற்போமா? எழுந்திரிச்சு நின்று நாம் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஒரு அர்ப்பணிப்போடு கூட நாம் கடந்து செல்லலாம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா! ஆண்டவரை மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரை மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எல்லாம் வாய் தருது ஒரு அர்ப்பணிப்போடு நாம் கடந்து செல்லலாமா? ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா! ஆண்டவரை மை துதிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரை மை துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறனாதா. ஹல்லேலூயா! இயேசுவே மை துதிக்கிறோம். நல்ல வாய் தந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தை ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே இப்படிப்பட்ட குணங்கள் என்னிடத்தில் இராதபடிக்கு ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை தாழ்த்த உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரை மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா! நன்றி. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவருடைய கிருபையை தேடுவோம். இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ நீடதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தாங்கிடுதே கிருபை, தாங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ
பெரிதல்லோ தம் ஜீவனிலுமதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நிர்மூலமாகாதது நிற்பதுமே கிருபை நிர்மூலமாகாதது நிற்பதுமே கிருபை நீசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் காத்துக்கொள்ள கிருபை தாருமே காத்துக்கொள்ள கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ ஜீவனிலுமதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தீனமதிகாலையில் தேடும் புது கிருபை தீனமதிகாலையில் தேடும் புது கிருபை வானம் கலந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலுமதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே சொல்லுமா இன்னும் தேவை கிருபை தாருமே கரங்களை வைத்து இன்னும் தேவை கிருபை தாருமே இயேசுவை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு நீ பேசினீர் ஒரு அழிவுக்கு அவனை நடத்தி செல்லுகிற அவரே அழிவுக்கு நேராய் முன்னேற்றுகிற ஒரு அகந்தை விழுந்து போவதற்கு அவனுக்கு முன்னே போகிறதான மனமேற்றிமை ஆண்டவர் அகற்றப்பட ஆண்டவர் நாங்கள் பிரயாசப்படாவிட்டால் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் பிரயாசம் எடுக்காவிட்டால் அது எங்களுக்குள்ள இருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தும் என்பதை அறிந்து கொள்ள இன்றைக்கு எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக போய் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை தார் ஆண்டவரே ஆண்டவர் ஒரு பொழுது எங்கள் பார்வைக்கு சரியானதை நாம் செய்தோம் என்று சொல்வதை விட ஆண்டவரே நீ எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்களுக்கு கற்றுத்தாரும் உம்மிடத்தில் நின்று நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் நீங்கள் சொல்லுகிறபடியெல்லாம் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு புது கிருபை தேவை புது கிருபை புது பலன் எங்களுக்கு தேவை எங்கள் ஒவ்வொருக்கும் நீ உதவி செய்வீராக நீர் மகிமைப்படும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய